நிலவை பற்றி ஆராய்வதற்கு இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திரயான்-1 ஆகும். இது 2008ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது. இங்கு முக்கியம் நிலவை பற்றி ஆராய்வதற்கு இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் எதுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி எத்தனாம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது என்பது கேட்பாங்க. சூரிய அண்மை புள்ளி பெரிஹீலியம் என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வாகும். சூரிய தொலைதூர புள்ளி அப்ஹீலியம் என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் காணப்படும் நிகழ்வாகும். இங்கு முக்கியம் புவியும் சூரியனும் பக்கத்தில் இருந்தால் அது சூரிய அண்மை புள்ளி பெரிஹீலியம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பூமி சூரியனுக்கு தொலைவில் இருந்தால் சூரிய தொலைதூர புள்ளி அது அப்ஹீலியம் என்று சொல்லுவாங்க. மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இங்கு முக்கியம்னு பார்த்தா மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளது என்று கேட்பாங்க. மற்றும் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது என்று கேட்பாங்க. சங்க இலக்கியத்தில் நில வகைப்பாடு பற்றி கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த நிலமும், முல்லை காடும் காடு சார்ந்த நிலமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த நிலமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த நிலமும், பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும். தருமபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி ஆகியன தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகள். இங்கு முக்கியம்னு பார்த்தா கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு காணப்படும் பீடபூமிகள் யாவை, அப்புறம் எத்தனை பீடபூமிகள் தமிழ்நாட்டில் உள்ளன என்பது கேட்பாங்க.